ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்குது. கோயம்புத்தூர் மழையாகவே இருக்குது. ஒரு மாதிரி வெயிலே வரமாட்டேங்குது. கோடையாகவே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி சூடாக பாருங்கள், சுட சுட சாதம். ஏன்னா சாதம் வந்து இந்த ஈர காலத்தில் வந்து சாதம் அளவாக வச்சு சாப்பிடக்கூடாது. அதிகமாக வச்சு அதை பழசாக்கி சாப்பிடக்கூடாது. அது அப்படியே பழசாக்கினா கூட அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. பாருங்கள், சுண்டக்காய் குழம்பு. சுண்டைக்காய்னா அலட்சியமாக நினைக்கிறாங்க. சுண்டக்காய் குழம்புல அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. ஆனால் சுண்டைக்காயை வந்து யாரையுமே பெருசாக நினைக்கிறதில்ல. ஆனால் நான் ஊருக்கு போனால் சுண்டைக்காய் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்குவேன். பாப்பாவுக்கு கொடுப்பேன், நானும் வச்சுக்குவேன். வாரத்தில் 2 டைம் சுண்டக்காய் குழம்பு வைப்பேன். இப்போ பாருங்கள், இப்போ சுண்டக்காய் குழம்பு தான் வச்சுருக்கேன். தெரியுதுங்களா? பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டு சுண்டக்காய் குழம்பு வத்த குழம்புன்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும். அப்புறம் பொரியல், சவ் பொரியல் பாருங்க. இதில் பார்த்து இந்த சுண்டக்காய் குழம்புனா சின்ன வெங்காயமும் பூண்டு மருத்துவ குணமானது தான் இந்த சுண்டக்காய் குழம்பே வந்து. அதனால இந்த ஈர காலத்தில் செஞ்சு சாப்பிடுங்க. அது பார்த்தீங்கன்னா சவ் பொரியல். அது பார்த்தீங்கன்னா இது என்னென்ன பார்த்தீங்கன்னா பொரியல் இல்லைங்க. நைட்டு கொஞ்சம் சாதம் வச்சோமா அதை வந்து அப்படியே கடந்து போச்சு. தூக்கி சிம்பிங்களா, 1 கிலோ அரிசி 50 ரூபாய்க்கு வேணுட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்போதுமே வந்து ஃபுட்டு வேஸ்ட் பண்ணால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபுட்டுக்காக தான் நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம். விவசாயம் பண்ணி பார்த்தவங்களுக்கு அந்த அருமை தெரியும். அதனால் நாங்களாம் விவசாயத்தை பண்ணி பார்த்ததுனால எங்களுக்கு கஷ்டம் தெரியும். அதனால் ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அந்த கொஞ்சோண்டு கொஞ்சமாக இருக்கிற சாதத்தை எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு, கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டு, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா தக்காளி சாதம் மட்டும் செஞ்சுருக்கலாம். சூப்பராக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரசம். என்ன ரசம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அரைச்சுட்ட ரசம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் எல்லாமே ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.